Chapter 5. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்காக நம்ம வேதாகமத்தை திரும்பிக் கொள்வோம். Verses 1 to 7. 1 முதல் 7 வசனங்கள். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற வல்லமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த 7 ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் என்பதே. Okay, right. We have been looking at this passage for some time now. இந்த பகுதியை நாம் சிறு காலமாக பார்த்து கொண்டு வருகிறோம். Now there are 3 ways that Jesus Christ is described in this passage. இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் 3 விதங்களிலே விவரிக்கப்படுகிறார். Number 1, he is called the Lion of Judah. ஒன்றாவது யூதாவின் சிங்கம் என்று அவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். Number 2, he is called the Root of David. அவர் தாவீதின் குலக்கொழுந்து என்று வர்ணிக்கப்படுகிறார். And number 3, finally he is called the Lamb that was slain. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று மூன்றாவதாக விவரிக்கப்படுகிறார். Now this is very important. இது மிகவும் முக்கியமான காரியங்கள். Because these are not symbolism created by the church. இது திருச்சபைகளினால் ஒரு அடையாளமாக உருவாக்கப்பட்ட காரியம் அல்ல. These are symbols created about Jesus Christ in heaven itself. இந்த அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவினால் பரலோகத்தில் அவருக்காக கொடுக்கப்பட்டது. So when heaven tells you something about Jesus, you better listen. இயேசு கிறிஸ்துவை குறித்து பரலோகமே உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுமானால் நீங்கள் கட்டாயமாக அதை கேட்க வேண்டும். Less knowledge of Christ can be very dangerous. இயேசுவை குறித்ததான குறைந்த அறிவு நமக்கு ஆபத்தாக முடியும். It's not only dangerous because we will go into worshiping a wrong God. அது ஆபத்து மட்டுமல்லாமல் தவறான தெய்வங்களை ஆராதிக்கும்படியாக நம்மை வழிநடத்தப்படுவோம். Not knowing Jesus Christ properly or correctly can actually work against us. இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியான விதத்தில் நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் அவருக்கு விரோதமாக நாம் ஆராதிக்கும்படியாக நடத்தப்படுவோம். For example, some of us are still not even sure whether Jesus is God or not. நம்மில் ஒரு சிலருக்கு ஒருவேளை இந்த சந்தேகம் இருக்கும், இயேசு கிறிஸ்துவானவர் தான் உண்மையான கடவுளா என்ற சந்தேகம் கூட இருக்கும். Revelation will clear all those things for us. இந்த வெளிப்பாட்டின் சுவிசேஷத்தை வாசிக்கும் பொழுது இந்த சந்தேகங்கள் எல்லாம் அதை விலக்கிவிடும். Actually today we have enough time, we will be actually covering the divinity of Jesus. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் இந்த நேரம் இருந்தால் நாம் அதை படித்து முடிப்போம். So now listen to me. There are 3 characters of Jesus Christ revealed to us from heaven in image form. எனவே இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து இயேசுவை குறித்து 3 விதமான காரியங்களில் அவர் பூலோகத்திற்கு விவரித்து சொல்லப்படுகிறார். All 3 images are very 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 important. இந்த 3 அடையாளங்களும் மிக மிக முக்கியமானது. Number 1, he is the Lion of Judah. ஒன்றாவது அவர் யூதாவின் சிங்கம், Root of David. தாவீதினுடைய வேரானவர். And the Lamb that was slain. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். Now before we go there, நாம் தொடர்ந்து போவதற்கு முன்பதாக I want you to turn to
Maybe you have already your Bibles open to go to verse 4 and 5. உங்கள் வேதாகமத்தில் 4-5 வசனங்களை நாம் கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். A short pause. ஒரு சிறிய இடைவேளை. Okay, verse 4 and 5. 4-5. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். Okay, listen. I will read to you and follow the sentence structure. And I began to weep loudly, because no one was found worthy to open the scroll or look into it. That one we will understand, verse 4. Now verse 5. And one of the elders said to me, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னிடத்தில் சொன்னான், read no more. அழ வேண்டாம் என்று சொன்னான். No. Read no more. ஒருவனும் என்னை பார்த்து அழ வேண்டாம் என்று சொன்னான். No. Read no more. இனியும் நீ அழாதே. இன்னும் கொஞ்சம். இனியும் நீ அழாதே. No, listen. I'm not acting. That's what exactly it sounded in heaven. அப்படிதான் பரலோகத்திலே இப்படி வேகமாக சொல்லப்பட்டிருக்கும். Because the weep no more is a present active imperative tense. I will explain, don't worry. It simply means presently you immediately stop what you are doing and I am commanding you to do it. நீ செய்து கொண்டிருக்கிற காரியத்தை உடனடியாக இப்பொழுதே நிறுத்து என்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். Whatever John is doing, the elder gets up very angry because the tone is imperative. He gets up very angry and he tells him, shut up, don't cry anymore. யோவான் அந்த பரலோகத்தில் என்ன செய்து கொண்டிருந்தானோ அதை பார்த்து கோபமடைந்த மூப்பர்களில் ஒருவன் வேகமாக எழுந்து நின்று வாயை மூடு, அழாதே என்று அவரை கட்டளையிடுகிறார். You know, when Jesus was on this earth, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது many times he got angry with the disciples. சீஷரின் மேல் அவருக்கு अनेक நேரங்களிலே கோபம் வந்தது. He was constantly saying, have faith. அவர் தொடர்ச்சியாக அவர்களுக்கு சொன்னார், விசுவாசம். Where is your faith? எங்கே உன்னுடைய விசுவாசம் என்று கேட்டார். Oh man of little faith. நீங்க சின்ன விசுவாசம் உள்ள மனுஷனே என்று அவர்களை கடிந்து கொண்டார். So that was constantly a reprimand of Christ against the disciples. மறுபடியுமாக சீஷர்கள் மேல் இயேசு கிறிஸ்துவானவர் வைத்திருந்த அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. Now here in heaven we hear another command. இங்கே பரலோகத்தில் இன்னொரு கட்டளையை நாம் கேட்கிறோம். Now listen very carefully. I'm trying to make it as easy as possible so that you can understand, as simple as possible actually. You see, John was one of the closest disciple with Jesus Christ when Christ was on earth. கிறிஸ்துவானவர் உலகத்தில் இருந்த பொழுது இந்த யோவானானவர் ஆண்டவரோடு மிக நெருக்கமான ஒரு சீஷனாக இருந்தார். The Bible says at least he was one or the only one who slept on the breast of Christ. வேதம் சொல்லுகிறது போல யோவானானவர் இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்து விளைப்பாறின ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறது. Even in the last supper when Jesus was saying someone is going to betray me, they were poking John to ask him who is he. இயேசு கிறிஸ்துவானவர் கடைசியிலே உங்களில் ஒருவன் என்னை மறுதலிப்பான் என்று சொன்ன பொழுது கூட சீஷர்கள் எல்லாரும் சேர்ந்து யோவானை குத்தி கொடுத்து யார் என்று கேளு என்று சொல்லி அவனை குத்தி கொண்டிருந்தார். And every time Jesus went somewhere very special, John was definitely there. எங்கெல்லாம் இயேசு ஒரு விசேஷமான இடத்திற்கு போனாரோ அங்கெல்லாம் கூடவே யோவானும் இருந்தார். So John was very close with Christ. யோவானவன் இயேசுவோடு மிகவும் ஒரு நெருக்கமான மனுஷனாக இருந்தார். Now come back to the scene in heaven. இப்பொழுது பரலோகத்தினுடைய காரியத்திற்கு நாம் வருகிறோம். Now John is crying. இங்கே யோவான் அழுது கொண்டிருக்கிறார். And the elder is getting very angry. அந்த மூப்பரில் ஒருவர் மிகவும் கோபமடைந்து விட்டார். So he gets up and shouts at John, don't cry anymore. அவர் உடனே கோபத்துடன் எழுந்து இனி அழாதே என்று அவனை கட்டளையிடுகிறார். Look, you see, the English Bible is a bit more clear. He says, don't cry. No. Weep no more.
இனியும் நீ அழாதே என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. Hey, your cries, just stop it there. நீ அழறத உடனே நிறுத்து. Stop it immediately. உடனடியாக நிறுத்து. You don't have to cry. நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை. How come you do not know Christ at all? எப்படி உனக்கு இயேசு கிறிஸ்து அறவே அறிமுகம் இல்லாமல் போனது? You see, it is a command against John for John's ignorance. இங்கே யோவானுடைய அந்த அறிவில்லாத காரணத்தை குறித்து அவர் கோபம் அடைந்தார். It looks like the elder is saying, hey, you don't know this one also. Shut up la. அந்த எலிமையா சொல்றனா அந்த மூப்பருக்கு கோபம் வந்துருச்சு. இவ்வளவு நெருக்கமா இருந்த இயேசு பத்தி உனக்கு தெரியலையா நீ கோபத்தோட சொல்ற. It looks like the elder knew something that John does not know. அப்படினாக்கா யோவான் அறியாத ஒரு சில காரியத்தை இந்த மூப்பர் அறிந்து வைத்திருந்தார். But it was in the earth that Jesus died. இந்த உலகத்தில் தான் இயேசு கிறிஸ்து மரித்து போனார். John was there when he died. அவர் மரித்த பொழுது யோவான் அங்கே இருந்தார். John knew about the earthquake. இந்த பூமி அதிர்ச்சியை யோவானுக்கு John knew about the temple veil getting torn into two. ஆலயத்தினுடைய திரை இரண்டாக கிழிந்தது அவனுக்கு. John knew about the prophecy. தீர்க்கதரிசனங்களை எல்லாம் குறித்து அவனுக்கு தெரியும். More than that, John has experienced the resurrected Lord. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து யோவானுக்கு தெரியும். Now after knowing all this, he goes to heaven and he cries there. இதெல்லாம் தெரிந்திருந்தும் யோவான் பரலோகத்துக்கு போய் அங்க போய் அழுது கொண்டிருக்கிறார். It looks like John has incomplete knowledge. பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை குறித்து முழுமையான அறிவை யோவான் இன்னும் பெற்றிருக்கவில்லை. When you and I don't have complete knowledge of Christ, we will always panic in this world. நீங்களும் நானும் அதே போல இயேசு கிறிஸ்துவை அறிகிற முழுமையான அறிவு இல்லாமல் போனால் இந்த உலகத்திலே நாமும் தடுமாறி விடுவோம். Now, when the angel says, who is able to take the scroll from the Father's hand? இந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள் பிதாவுடைய கையில் இருந்து அந்த 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 சுருளை யார் எடுக்குவாங்க எடுப்பது என்று கேட்கிறாங்க. The elders all knew that Jesus qualified to do it. அங்க இருந்த மூப்பர்களுக்கு எல்லாம் தெரியும் அதை செய்யறதுக்கு தகுதியான ஆள் இயேசு மட்டும்தான். But for a moment when there was no one who came forward, John started to cry. ஆனா அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாக யாருமே முன்னுக்கு வராததனால யோவான் அழ ஆரம்பிச்சிட்டார். I think the elder would have thought this, of all the people, John should know that Jesus qualifies to take the scroll. இங்க இருந்த எல்லா ஜனங்கள் மத்தியில இந்த மூப்பர்கள் எல்லாம் நினைச்சிருந்திருப்பாங்க ஒருவேளை யோவானுக்கு நிச்சயமா தெரியும் இயேசுதான் தகுதியானவர் என்று. But John did not know. ஆனால் அதை யோவான் அறியாமல் இருந்திருந்தார். See, when we do not know Jesus Christ fully, நாம் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறியாத பட்சத்திலே we will unnecessarily panic in this world. நாம் தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம இந்த உலகத்துல தடுமாறி விடுவோம். When you do not know that God is sovereign, you will panic. நீங்கள் தேவனே சர்வாதிகாரியாக இருக்கிறார் என்று அறியாத பட்சத்தில் நீங்கள் தடுமாறி விடுவீர்கள். When you do not know the character of God, you will panic. ஆண்டவருடைய குணாதிசயங்களை நீங்கள் அறியாமல் போனால் இந்த உலகத்தில் நீங்கள் தடுமாற்றம் அடைவீர்கள். That is why people of God, we got to study God. எனவே தான் தேவ ஜனங்களே நீங்கள் தேவனை குறித்து படித்து அறிந்து கொள்ள வேண்டும். We got to know that he is in control. அவர் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கையின் அடக்கத்தில் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். Now I am saying only half the truth, you know. நான் சொல்றதுல பாதி உண்மைதான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். He is not only in control, he plans every event. அவர் எல்லா காரியமும் அவருடைய அடக்கத்தில் வைக்கிறது மட்டுமில்லாமல் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் அவர் திட்டமிடுகிறார். A bird in a branch in a tree, ஒரு மரத்தில் கிளையில் இருக்கிற பறவை dies and falls down, அது உயிர் இழந்து செத்து கீழே விழுது because of the command of our God. அவர் நம்முடைய தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் அது நடக்குது. Now listen very carefully. கவனமாய் கேளுங்க. It is not like I know it is going to die. அது சாக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சதனால இல்ல. I am planning. I planned it in such a way. I determined that it dies. அது இப்படி தான் சாக வேண்டும், இந்த நேரத்தில் சாக வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். You understand? புரியுதா? God determines everything. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு He determines the color of your hair. உங்களுடைய
அவருடைய தலைமுடியின் வர்ணத்தை அவர் He determines the number of hair that must be in your head. உங்களுடைய தலையில இருக்கிற முடி எத்தனை என்று அவர் எண்ணிக்கை வைத்திருக்கிறார். He determines our day of birth. He determines our day of death. நம்முடைய பிறப்பின் நாளையும் இறப்பின் நாளையும் அவர் முன்குறித்து வைக்கிறார். We don't worship a God who is inferior in any way. அவர் நாம் எந்த காரியத்திலும் ஒரு நிலையான பிடிமானம் இல்லாத கடவுளை நாம் ஆராதிக்கவில்லை. It is not like, hey, something happening, let me control, you know, crisis management. He is not crisis management manager. நம்ம ஆண்டவர் சூழ்நிலைகள் தடுமாற்றங்கள் ஏறும்போது அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், இத பண்ணலாம் அத பண்ணலாம் யோசிக்கிற கடவுள் கிடையாது. For example, earthquake comes and somebody comes and manages it very effectively. உதாரணத்துக்கு ஒரு நிலநடுக்கம் நடக்குது, அந்த நேரத்துல ஒரு யாராவது வந்து இது என்ன செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் மேனேஜ் பண்ற ஆள் கிடையாது. God is not that. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர். Number 2, இரண்டாவது, God is not a person who knows that an earthquake is going to come. ஆண்டவர் நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு தெரிகிறவர் அல்ல. It looks like, I know like it's going to happen 2 years time, the earthquake going to come, I know that. It's not like that. 2 வருஷத்துக்கு முன்னாடிக்கே அவருக்கு தெரிஞ்ச இந்த தேதியில இன்னைக்கு நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவர் அல்ல. The Bible tells me that God causes the earthquake. வேதாகம் சொல்லுகிறது அவருடைய திட்டங்கள் பிரகாரம் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுகிறது. Read your Bible again with an open mind and open heart and with the tutoring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நல்ல திறந்த உள்ளத்தோடு திறந்த காதோடு நீங்கள் வேதாகமத்தை Then you will come across a big God. அப்பொழுதுதான் நீங்கள் பெரிய ஒரு கடவுளுக்கு முன்பதாக வந்து You will never see an idol who panics there. அங்கே தடுமாற்றம் ஆறிக்கு கொண்டு இருக்கிற ஒரு சிலையின் தெய்வத்தை நீங்க பார்க்க முடியும். We will be studying that in the DTS class. நம்ம அந்த சீஷத்துவ பள்ளி பயிற்சி பள்ளியில் நம்ம இதை குறித்து படிக்கிறோம். On Saturday. சனிக்கிழமை. The next Saturday. We will be studying that. Okay, now listen, come back to this one. Come back to இந்த அதிகாரத்துக்கு நாம் திரும்ப வருகிறோம். So he tells John, shut up, stop your crying. இந்த மூப்பர் இப்பொழுது யோவானை பார்த்து வாயை மூடு அழாதே என்று கட்டளையிடுகிறார். We all have problems in this world. இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. We are after all human beings. நம்ம எல்லாரும் சாதாரண மனுஷர்கள். Something happens that are very very bad in our lives. நம்முடைய வாழ்க்கையில மோசமான நிலைமைகள் சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. We cry. நாம் அழுகிறோம். We bear the pain. நாம் வலியை பொறுத்துக் கொள்கிறோம். We struggle. நாம் போராடுகிறோம். We ask God. நாம் தேவனை பார்த்து கேட்கிறோம். Some of us fight with God. நம்மில் ஒரு சிலர் தேவனோடு போராடுகிறோம். We wonder why this is happening like this. இதெல்லாம் சில பேர் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நாம குழம்பி போயிருக்கோம். But these are human reactions to a particular bad incident. ஆனா இவைகள் எல்லாம் ஒரு மோசமான சம்பவம் நடக்கும் பொழுது மனுஷர்களுடைய அந்த பிரதிபலிப்பாக இருக்கிறது. But these should not control us. ஆனால் இவைகள் எல்லாம் நம்மை கட்டுப்படுத்துகிறவைகளாக இருக்க கூடாது. Because when you know who God is, you know somebody who is above every situation. காரணம் நீங்கள் தேவனை அறிந்திருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலானவர் அதை கட்டுப்படுத்துகிறவர் என்று அறிந்திருக்கும் பொழுது when a bad thing happens, ஒரு மோசமான காரியம் நடக்கும் பொழுது you look to God. நீங்கள் தேவனை பார்க்கும் பொழுது and you look at the character of God. தேவனுடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது you look at a God who is love, is everlasting. அவருடைய நித்தியமான அன்பான ஒரு தெய்வத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். So you look at the God who is perfect in love. ஒரு பூரணமான பரிபூரணமான அன்பு உள்ள ஒரு கடவுளை நீங்கள் பார்ப்பீர்கள். you look at the God who is perfectly good. பரிபூரணமாக நன்மையான கடவுளை பார்ப்பீர்கள். you look at the God who loves me so much that he goes to the cross for me. எனக்காக என்னை நேசித்தபடியினால எனக்காக சிலுவையில் சென்ற உயிர் கொடுத்த இயேசு தெய்வத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். we don't understand the tragedy. அந்த காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. the tragedy, the விபத்து. we don't understand the tragedy. இந்த விபத்துக்கு ஏன் நடந்தது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. we are human beings. our mind is small. நாம் மனுஷர்களாக இருக்கிறோம். நம்முடைய அறிவு சிறிய அறிவாக இருக்கிறது. and so we cry, we struggle, we fight with God. நாம் அழுகிறோம், போராடுகிறோம், ஆண்டவரோடு நாம் சண்டை போடுகிறோம். but finally we recollect. ஆனால் கடைசியில நாம் ஒரு நிலைக்கு வருகிறோம். this perfect good God cannot do me bad. இந்த பரிபூர்ணமான நல்ல தெய்வம் நமக்கு தீமை செய்ய மாட்டார். this God who loves me so much so that he will go to the cross and die
cannot do me bad. எனக்காக தன்னுடைய ஜீவனையை சிலுவையில் ஒப்புக்கொடுத்த கடவுள் எனக்கு தீமைகளை செய்ய மாட்டார். Though I don't understand what has happened, என்ன நடந்தது என்று எனக்கு புரியாமல் இருக்கலாம். maybe until I die I will be questioning these things. ஒருவேளை நான் என்னுடைய உயிர் போற வரைக்கும் இந்த காரியத்தை குறித்து குழப்பமாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். I know one thing. ஆனால் எனக்கு ஒரு காரியம் தெரியும். My Jesus who loves me will not do any evil for me. என்னை நேசிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக தீமைகளை செய்ய மாட்டார். One day I will see him face to face. ஒரு நாள் நான் அவரை முகமுகமாய் பார்ப்பேன். And he will tell me or explain to me what has happened. அந்த நாளிலே அவர் எனக்கு விவரித்து சொல்லுவார் என்ன நடந்தது. So people of God, listen, knowing God is important. எனவே தேவஜனமே அறிந்து கொள்ளுங்கள், இந்த கடவுளை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. Knowing that you are more important than anything else for Jesus Christ is important. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை தவிர மற்ற எல்லாவற்றையும் தவிர நீங்கள் மிக முக்கியமானவர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Knowing that your actions does not determine his love for you is important. உங்களுடைய நடவடிக்கையினாலே பார்த்து அவருடைய அன்பு தீர்மானிக்கப்படுவதில்லை. Some of us have the Indian Hindu mindset. ஒரு சிலருக்கு இந்த இந்துக்களுடைய அந்த புத்தி இருக்கிறது. Oh, I have done something wrong. நான் என்னமோ தப்பு பண்ணிட்டேன். So the God come and take out my eye already. இப்ப இந்த கடவுள் வந்து கண்ணை குத்தி எடுத்துருவார். You know, I have done something wrong, so he come and slap me. God, no other word develop what slapping for me. நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால ஆண்டவர் கடவுள் வந்து என்ன அரஞ்சிருவார். ஏதோ ஒரு pagan theology. இதெல்லாம் சொரூபங்களை வணங்குறது. The Bible talks about a God who loves me perfectly. ஆனால் இந்த வேதாகமம் நம்மை பூரணமாய் நித்தியமாய் நேசிக்கிற ஒரு கடவுளை, even if he corrects me or chastises me, it's ultimately for my best. ஒருவேளை அவர் என்னை சிட்சித்தாலும் என்னை தண்டித்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே அவர் அதை செய்கிறார். He never vexes me to destroy me. என்னை அழிக்கும்படியாக அவர் என்னை தண்டிப்பது கிடையாது. Some of us do that, you know. நம்மில் ஒரு சிலர் அப்படி செய்கிறார்கள். Some of us can get mad with our children. நம்ம சில பேர் நம்ம பிள்ளைங்க மேல நமக்கு அதே பயங்கரமான கோபம் வரும். You know, last time the Indian fellow, mentally loose fellow. Okay, சொல்லுங்க பரவாயில்லை. மண்ட ஓடி போன சூடியர்ன தமிழங்க இருக்காங்க. You know, they have even burnt children. Do you know? என்ன செய்வாங்க? கம்பியை காய்ச்சி பிள்ளைகள் சூடு வச்சாங்க. Some of you, you know that fellow சூடு வைக்கிறான், பொய் சொல்றான், அதோட put in the mouth, you know. பிள்ளை பொய் சொல்லிருச்சுன்னு சொல்லி கம்பியை காய வச்சு நாக்கு இழுத்து சூடு வச்சிருது. Stupid old man, he doesn't know forever the mark will be there. அந்த அறிவில்லாதவங்களுக்கு தெரியல அந்த வடி உயிர் போற வரைக்கும் இருக்கும். அது wrong wisdom, தப்பான அறிவு, uncontrolled anger, கட்டுப்படுத்த முடியாத கோபம் can do a lot of children to young can do a lot of damage to young children. இந்த அறிவில்லாமையும் இந்த கோபமும் பிள்ளைகளுக்கு பல கேடுகளை உண்டாக்கும். God is never like that. ஆண்டவர் ஒருபோதிலும் இதை விரும்புகிறதில்லை. Mistake, அவர் தப்பு செய்கிற தேவன், never loses control. அவர் எப்பொழுதுமே அவர் தடுமாற்றம் உள்ள தேவன். He looks at you with perfect love. அவர் தன்னுடைய பூரணமான அன்பினாலே உன்னை பார்க்கிறார். He remembers that we are dust. நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He corrects us in the best way possible for each individually, and sometimes it can be different ways. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஒரு சிறந்த முறையிலே அவர் சிட்சித்து அவர் வித்தியாசமான முறையிலே நம்மை கண்டித்து நடத்துகிறார். John never understood that. இதை யோவான் புரியாமல் இருந்தார். John never knew that Jesus conquered everything. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஆக்கிரமித்துக் கொண்டவர் என்று சொல்லி அறியாமல் இருந்தார். English Bible and the Tamil Bible are same, but I want to tell you about I want to read the structure of the English Bible. You read it in Tamil. You interpret it in Tamil. And one of the elders said to me, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, weep no more, நீ அழ வேண்டாம், behold, இதோ par, look, behold, the lion of the tribe of Judah, யூதா கோத்திரத்து சிங்கமும், the root of David, தாவீதின் வேருமானவர், has conquered. அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். You must put a full stop there. Understand the sentence, you must put a full stop there. இந்த வசனத்தை நல்ல விளங்கிக் கொண்டு அங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். So the elder is saying, மூப்பர் சொல்லுகிறார், hey, don't cry, shut up. இன்ன அழாத, வாயை மூடு என்று சொல்லுகிறார். How come you do not know this thing? எப்படி உனக்கு இந்த விஷயம் புரியாமல் போனது? Look at the lion of
Judah. யூதாவின் சிங்கத்தை பார். He has conquered. அவர் ஜெயம் கொண்டவர். The root of David has conquered. தாவீதின் வேருமானவர் ஜெயம் Therefore, you கொண்டவர். don't have to cry anymore. எனவே நீ இனியும் அழ வேண்டாம். Maybe some of us Christians need to be reminded of this. ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்கள் நம்மில் பலருக்கு இது மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டும். As I told you, we have problems. நான் சொன்னதை போல நமக்கு பிரச்சனைகள் உண்டு. And we are emotional beings who cry. நாம உணர்ச்சிவசப்பட்டு நாம் அழுகிற But we are not a people without hope. ஆனால் நம்பிக்கை அற்ற ஒரு ஜனமாக நாம் காணப்படுகிறோம். We have hope. நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. Because we know the character of God. காரணம் ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன என்று And the Bible tells me God loves me. Full stop. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். முற்றுப்புள்ளி அவ்வளவுதான். Because I am his son. காரணம் நான் அவருடைய குமாரனாக இருக்கிறேன். So he tells John, shut up. எனவே இந்த மூப்பர் யோவானை பார்த்து சொல்லுகிறார், வாயை மூடு. Jesus has conquered. இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டவர். Maybe tonight you got to tell yourself. ஒருவேளை இந்த ராத்திரியிலே நீங்கள் உங்களை பார்த்து சொல்லிக் கொள்ள வேண்டும். Don't unnecessarily worry la. சும்மா தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம் சொல்லி உங்களை பார்த்து சொல்லிக் கொள்ள வேண்டும். Bad problems. தேவையில்லாம பிரச்சனைகளை தலையில தூக்கி போட்டு. Don't unnecessarily go to bed thinking about problems. தேவையில்லாம படுக்கைக்கு தூங்க போற பொழுதெல்லாம் எல்லா கெட்டதெல்லாம் நினைக்க வேண்டாம். The Lion of Judah has conquered. யூதாவின் சிங்கமானவர் ஜெயம் கொண்டார். Lord Jesus Christ, whom you love and who loves you dearly, has conquered. உன்னை நேசிக்கிறவர், நீ நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டவராக இருக்கிறார். You believe that this evening? இந்த மாலை வேளையில இதை நீங்க நம்ப முடியுமா? You know, I think in Matthew chapter 11 verse 28, is it 28, he says, those who are weary and heavy laden, come unto me and I will give you rest. வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று மத்தேயு 11 நாம் வாசிக்கிறோம். Those are not simply words, you know. அதெல்லாம் சும்மா அப்படியே சாதாரணமா சொல்லப்பட்ட வசனங்கள் கிடையாது. Those are not words given to us to memorize and win a star. அதெல்லாம் நமக்கு மனப்பாடமா கொடுத்து ஏதோ ஒரு நட்சத்திர பரிசு நம்ம வாங்கி கொள்றதுக்காக கொடுக்கப்படவில்லை. Those are promises that came from the mouth of one person who loved you dearly. இந்த வசனமானது உங்களை உயிருக்கு உயிரா நேசித்த ஒரு நபரின் வாயிலிருந்து வந்த முத்தான வசனங்கள். And when he tells you, do not weary, அவர் அந்த வசனம் வார்த்தை சொல்லுகிறது, கவலைப்படாதே, and be heavy laden and be pressed and oppressed. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. Don't be like that. When he said it, அவர் அப்படியே வாக்குத்தத்தம் சொன்ன பொழுது அப்படி நாம் இருக்கக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தை குறித்து அவர் உறுதியாக இருக்கிறார். All your problems, அவருடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு. Small problem in the house, உங்க வீட்ல இருக்க சின்ன ஒரு பிரச்சனை, to the big problem in the office, அல்லது வேலை இடத்துல உள்ள ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. Or maybe you married a devil and you are having a devil of a problem. அல்லது நீங்க ஒரு பிசாசை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிசாசினால பிரச்சனை. You don't have to worry. இதெல்லாம் குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. We cry and continuously suffer. You know why? Because we don't know Jesus, you know. நாம் ஏன் தொடர்ந்து அழுது கொண்டு நாம் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கோம்னா முழுமையா இயேசுவை நாம் அறிந்து கொள்ளவில்லை. John cried because he did not know Jesus. யோவான் ஏன் அழ ஆரம்பிச்சானா இயேசு முழுமையாக அவன் விளங்கிக் கொள்ளவில்லை. Some of us cry because we do not know Jesus. நம்ம இன்னும் அழுதுகிட்டு இருக்கோம்னா இயேசுவே நமக்கு தெரியல. We know very little about him. கொஞ்சம் தான் இயேசு பத்தி நாம் தெரிஞ்சோம். All the truth that we learn are not becoming practical in our life. நம்ம என்னென்ன சத்தியங்களை நாம எல்லாம் படிச்சு கத்துக்கொண்டோமோ வாழ்க்கையில அதை நடைமுறையில கொண்டு வருவதில்லை. It is theory. அதெல்லாம் ஒரு படிப்புக்காக படிப்பறிவோட முடிஞ்சது. God is love, Jesus loves me, this I know, for the Bible tells me so. That's all. இயேசு நல்லவர், இயேசுவை நேசிக்கிறார், அவர் நல்லவர், வேதம் இதுதான் சொல்லுது என்று சொல்லி அப்படியே ஒரு அறிவுக்காக நம்ம கற்றுக்கொண்டோம். But God never meant it to be like that. ஆனால் அதெல்லாம் அப்படி அறிவுக்காக மட்டும் ஆண்டவர் சொல்லவில்லை. Jesus loves me. ஆண்டவர் இயேசு என்னை நேசிக்கிறார். And he has conquered. அவர் ஜெயம் கொண்டவர். And you know the first image, I'll just come to the first image 5 minutes and I will close. We'll continue with the other 2 images next week. முதல் காரியத்தை சொல்லிவிட்டு மற்ற இரண்டு காரியத்தை அடுத்த வாரம். The first image is the image of a lion. இந்த முதல் அடையாளமானது சிங்கத்தின் ரூபம். John needed to know that. யோவான் இதை தெரிந்திருக்க வேண்டிய அவசியம். ஐயோ பல்பு, நீ ஒரு பல்பா? பல்ப், நீ ஒரு பல்பு. Jesus Christ, இயேசு கிறிஸ்து is the Lion of Judah. அவர் யூதாவின் சிங்கமானவர்.
You saw him hanging on the cross. நீ அவரை பார்க்கும் பொழுது சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். Maybe you thought that the Romans were more powerful, yeah? ஒருவேளை அந்த நேரத்துல நீ நினைச்சிருக்கலாம் ரோம ராணுவர்கள் மிகவும் பலசாலிகள் நினைச்சிருக்கலாம். When they nailed him on the cross, he just keep quiet. Maybe you thought the Romans are very powerful. நீ நினைச்சிருப்ப இந்த ரோம ராணுவர்கள் அவருடைய கையில ஆணி அடிக்கும் பொழுது அவர் சும்மா இருந்தார். இவங்க ரொம்ப பலசாலிகள். He cannot get up and run also, you know. The Roman soldiers having the spear, he is scared and he just let go. அந்த ராணுவர்கள் எல்லாம் கையில ஈட்டியும் பாறாங்கள வச்சிருக்காங்க. இவர் பயந்து போய் எந்திரிச்சு ஓட முயற்சி செய்யலாம் அப்படியே படுத்து. So the elder tells him, no, wrong picture, wrong idea. ஆனால் மூப்பர் சொல்லுகிறார் இல்ல அதெல்லாம் தப்பான யோசனை, தப்பான சிந்தனை. Jesus is the Lion of Judah. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் யூதாவின் சிங்கமானவர். He went to the cross for a purpose. அவர் சிலுவைக்கு ஒரு நோக்கத்தோடு அவர் போனார். He went to the cross to redeem you. அவர் உன்னை மீட்கும்படியாக அவர் சிலுவைக்கு சென்றார். Nobody can hold him on the cross. ஒருத்தரும் அவரை சிலுவையிலே அடக்க முடியாது. He went to voluntarily. ஆனால் அவர் தானாகவே சுயமாக. The Bible says in Acts chapter 2. Acts chapter 2. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. These were predetermined by God. இவர்கள் எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்ட காரியங்கள். தேவனால் தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள். Jesus going to the cross was already planned by, it was his plan. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு போக வேண்டியது ஏற்கனவே பிதாவினால் தீர்மானிக்கப்பட்ட சம்பவம். Dying on the cross was not the Roman plan or the Jewish plan, but the victim's plan, his plan. He was just carrying out his plan. அவர் சிலுவைக்கு போக வேண்டியது ரோம ராஜ்யத்தினுடைய திட்டமோ அல்லது யூதர்களுடைய திட்டமோ அல்ல, ஆனால் தானாகவே ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவனுடைய சுய திட்டமாக இருந்தது. Don't you ever for a moment think that Jesus is a sissy? ஒரு வினாடி கூட இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பலவீனர் என்று நீங்க நினைக்க வேண்டாம். So the first picture is a picture of a lion. முதல் காட்சியானது ஒரு சிங்கம். And you know there's two places it says that Jesus the Lion of Judah in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இரண்டு இடங்களில் இயேசு கிறிஸ்து சிங்கமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. New Testament one place, that's where we are. இப்போ நாம வாசித்தது வெளிப்படுத்தும் விஷயத்துல ஒரு தடவை இயேசு கிறிஸ்து சிங்கம் என்று அடையாளம் காணப்படுகிறார். In one place it was actually Jacob prophesying over Judah that a lion, cub of lion will come from you. இங்கே யாக்கோபு Genesis 49. Now I'm forgetting the time that, yeah. But another place it describes the Lion of Judah. இன்னொரு இடத்துல யூதாவின் சிங்கம் என்று விவரிக்கிறது. Very quickly turn your Bible and read Isaiah chapter 31. ஏசாயா 51. Isaiah 31 verse 4. Very quickly. 31:4. கர்த்தர் என்னுடைய சொன்னது, சிங்கமும் ஆணு சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ஜித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். So God is compared to a lion here. இங்கே தேவன் தன்னை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பாக அடையாளம் காட்டுகிறார். Not a sleeping lion, old lion or a baby lion. அல்ல தூங்குகிற சிங்கமோ அல்லது பழையசோ அல்லது குட்டி சிங்கமோ கிடையாது. It's a lion that has captured a prey. ஒரு சிங்கமானது தன்னுடைய இரையை பிடித்த பொழுது the prey, the goat or the lamb is in the mouth of the lion. அந்த பிடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியோ அல்லது மானோ அதோட வாயில அந்த இறைச்சி இருக்கும் பொழுது Isaiah says, call all the shepherds that you want to call. ஏசாயா பார்த்து சொல்லுகிறார், எந்தெந்த மேய்ப்பர்களை கூப்பிடணுமோ எல்லாம் யார் வேணுமாலும் கூப்பிடு. Everybody call everyone, come and fight with the lion. யார் வேணுமாலும் வா, வந்து இந்த சிங்கத்தோடு நீ சண்டை போட வா. All the shepherds and everybody on the hill, all your friends, let them come and fight with the lion. இந்த மலை மேல மேட்டு மேல இருக்கிற எல்லா உன்னோட கூட்டாளி எந்த மேய்ப்பரா இருந்தாலும் யார வேணுமாலும் கூப்பிடு, வந்து இந்த சிங்கத்தோட சண்டை போட. When the lion is having a prey, when the lion is having a prey in its mouth like this, ஒரு சிங்கம் தன்னுடைய இரையை பிடித்து அதன் வாயில பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது you can shout, நீங்க கத்தலாம், you can scream, நீங்க உரக்க சத்தம் you can come with a spear and we can come with a stick. நீங்க கையில ஈட்டியோ கம்பையோ எதனாலும் எடுத்துட்டு வரலாம். That fellow will never drop and run.
இந்த சிங்கமானது தான் பிடித்த அந்த இரையை கீழே போட்டு ஓடாது. It will never run. அது ஓடவே ஓடாது. You can come and fight with me. I am not going to let go of the prey. நீ வந்து என் கூட சண்டை போடலாம், நான் பிடிச்ச அந்த என்னுடைய தீனியை நான் விடவே மாட்டேன். Let's see if you are bold enough to take away the prey. அந்த நான் பிடிச்ச அந்த இரையை நீ எடுக்கிறதுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கா? Somehow when the prey is in the mouth of the lion, இந்த சிங்கத்தின் வாயில இருக்கிற அந்த இரை, somehow when the prey is in the mouth of the lion, இந்த சிங்கத்துடைய வாயில இருக்கிற இந்த பிராணியானது, no, when the prey is in the mouth, when the lion is holding the prey, இந்த சிங்கமானது தான் பிடிச்ச அந்த இரையை வாயில வைத்திருக்கும் when that fellow has the prey in its mouth, தன் வாயில இருக்கிற அந்த இரையானது, he has just conquered. அதை ஜெயம் கொண்டது, அதை பிடிச்சது. He has just ran and caught that deer. அந்த ஓடி போய் இது வேகமா போய் அந்த மானை அது பிடித்தது. Or it has hit the zebra and has conquered the zebra. அல்லது இந்த வரி குதிரை போய் பாஞ்சி போய் பிடிச்சிருச்சு. The lion has something running in its mind. இந்த சிங்கத்தினுடைய சிந்தனையில ஒரு காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. This is mine. இது என்னுடையது, இது என்னுடையது. I got it. நான் இத பிடிச்சிட்டேன். Come and take it or steal it if you can. முடிஞ்சாக்க நீ வந்து இதை என் வாயில இருந்து எடு அல்லது திருடி பாரு. Touch it. நீ இதை தொடப்பட முடியாது. Now that's the picture of the lion in Isaiah 31. இங்க ஏசாயா 31 இல் இப்படி தான் ஒரு சிங்கத்தினுடைய காரியம் காண்பிக்கப்படுகிறது. Isaiah says that is our God. ஏசாயா சொல்லுகிறார் நம் தேவன் இப்படிப்பட்டவர்தான். Nobody can touch the lion. இந்த சிங்கத்தை யாருமே தொட முடியாது. Nobody dares to fight the lion. இந்த சிங்கத்தை கூட யாரும் சண்டை செய்ய முடியாது. You rather lose your property than go and fight with the lion. நீங்க உங்க சொத்தெல்லாம் இழந்து போய் நீங்க இந்த சிங்கத்தோட சண்டை செஞ்சாலும். And that's our God, you know. அப்படிதான் நம்ம ஆண்டவர். You understand what I mean? புரியுதா நான் சொல்றது? No, you don't understand. You and I are his. Our gods. நீங்களும் நானும் அவருடையவர்கள். You think the devil can come and touch you? நினைக்கிறீங்களா பிசாசு வந்து நம்மள தொட முடியுமா? So he tells John, "Hey, what are you crying? Your God is a lion of Judah." எனவே மூப்பர் யோவானை பார்த்து சொல்லுகிறார், "ஏய் நீ ஏன் அழுகுற? உன்னுடைய கடவுள் யூதாவின் சிங்கமானவர்." And when you are with God and when you are his child, நீங்க அவருடைய கையில இருக்கும்போது, அவருடைய பிள்ளையா இருக்கும்போது, no devil can touch you. எந்த ஒரு பிசாசும் உங்களை தொட முடியாது. Because of our limited knowledge, நம்முடைய குறைந்த அறிவினால we cry over things. நாம சம்பவங்களை பார்த்து சில காரியங்களை குறித்து அழுகிறோம். We worry. நாம் கவலைப்படுறோம். Because we don't know Jesus. எனக்கு இயேசுவை முழுமையா நமக்கு தெரியும். Why did John cry? ஏன் யோவான் அழுதார்? He thought there's no solution. Nobody can take the scroll. அவன் நினைச்சா யாருமே இல்லையே தகுதியானவன் அந்த சுருளை எடுக்கிறதுக்கு. But the elders got it. No, there is a solution. Jesus is the solution. ஆனால் மூப்பர் சொல்லுகிறார் அங்க தீர்வு, அங்க பதில் இருக்கிறது, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். I pray that this evening you will go after communion. இந்த மாலைவேளையில நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நீங்கள் இந்த திருவிருந்து பந்திக்கு பிறகு நீங்க வீடு திரும்பும்போது, it doesn't matter what your problem is. உங்க பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, every problem can be a pain. I understand. எல்லா பிரச்சனையும் நமக்கு வேதனை கொடுக்கிறது, அது எனக்கு புரியுது. We all go through pain. நாம் எல்லாரும் இந்த வலி வேதனைகளை தாண்டி போறோம். But there's somebody above that pain. ஆனால் இந்த வலிகளுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். Somebody who loves us. நம்மை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். Somebody who will defend you like crazy. உங்களை பைத்தியக்காரத்தனமாக பாதுகாக்கிற ஒருத்தர். You may not understand him. இதை நீங்கள் ஒருவேளை புரிந்து கொள்ளாம இருக்கலாம். It doesn't mean he loves you less. அப்படினா அதுக்காக அவர் உங்களை குறைஞ்ச he loves you all the same. அவர் உங்களை எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறார். Now just say, sorry. Just say you are fair and your wife is fair. I'm talking to the men, that means. Just say you are very fair, like a Chinese. கணவன் மனைவி நீங்க ரெண்டு பேரும் வெள்ளையா நல்ல கலரா இருக்கீங்க. Super. Okay, we'll go to a practical example. Okay. உதாரணம். Just say Pastor Christopher and man. Pastor Christopher அவருடைய மனைவி is the man going to have a baby. உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது. Hospital in the Gleneagles Hospital, Singapore. Waiting. Very sure Singapore. Born already. பிள்ளை பிறந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்க. Then they bring the baby. அந்த பேபி அந்த பிள்ளையை கொண்டு வராங்க. And give it to them. அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தெரியுசாக்கல. கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு. You think they will say I don't want the baby. I don't want. அத பார்த்துட்டு அவங்க ரெண்டு வச்சு குழந்தை வேண்டாம்னு சொல்லுவாங்களா? You think they will love less? நீங்க நினைக்கிறீங்க அந்த அன்பை குறைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? No, we
we don't do that. இல்ல நாம் அப்படி செய்யறது இல்ல. Same like that. அதே போலதான். Sometimes we go to God very holy. Sometimes holy. சில நேரத்துல ரொம்ப பக்தியாகி பரவசமாகி ஆண்டவரிடத்துல போவோம். Sometimes we go to him very dirty. சில நேரத்துல ரொம்ப அழுக்கா கசந்து போய் ஆண்டவருக்கு முன்னாடி Holy also he catch. எப்படி போனாலும் அவர் நம்மை பிடிச்சுக்குவார். Dirty also he catch. அழுக்கா போனாலும் அவர் நம்மை He அணைச்சுக்குவார். doesn't care if your dirt comes upon him. உங்களுடைய அழுக்கு அவர் மேல ஒட்டிக்குமே ஆண்டவர் அதை பத்தி கவலைப்பட He is மாட்டார். the Father. காரணம் அவர் நம்முடைய அப்பாவா இருக்கிறார். The elder tells him, don't cry. இந்த மூப்பர் சொல்லுகிறார் அழாதே என்று. Or rather, stop crying. அல்லது அழுவதை நிப்பாட்டு என்று சொல்லுகிறார். Stop doing what you are doing. நீ செய்யறத உடனே நிறுத்து என்று சொல்லுகிறார். The Lion of Judah has conquered. யூதாவின் சிங்கமானவர் ஜெயம் கொண்டார். And he is none other than your Father and your Savior. அது வேறு யாரும் இல்ல, உங்களுடைய பிதாவும் உங்களுடைய இரட்சகருமானவர். John turns and sees the Lamb of God. யோவான் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறார். John knows that it's Jesus Christ. யோவானுக்கு தெரிந்தது இவர் இயேசு கிறிஸ்து. My God, it's my Jesus who is after all the conqueror. அவர் அப்பொழுதுதான் அவருக்கு புத்திக்கு தெரிஞ்சு ஐயோ நம்முடைய ஜெயம் கொண்ட இயேசு கிறிஸ்துவானவர் என்று அவர் அறிந்து கொண்டார். It's your Jesus. உங்களுடைய இயேசு கிறிஸ்து. It's not our Jesus. அவர் நம்ம இயேசு கிறிஸ்து இல்ல. We all a Christian, we all worship Jesus. Don't talk like that. நாங்க எல்லாம் கிறிஸ்தவங்க, நாங்க இயேசு ஆராதிக்கிறோம் அந்த மாதிரி பேசாதீங்க. My Jesus. நெஞ்சில மார்ல தட்டி நம்ம தைரியமா நம்ம பெருமையா சொல்லலாம். Jesus who is in your house. அவர் your Jesus who is in your house. உங்க வீட்ல இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர்.